ஒவ்வொரு வாரமும் திரைக்கடல்ல அந்த வாரம் வெளியாயிருக்கக்கூடிய ஒரு படம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் அதோட விமர்சனத்தையும் பார்ப்போம். அந்த வகையில இன்னைக்கு எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். விஷ்ணு விஷால், நிக்கி கல்ராணி, சூரி, ரோபோ சங்கர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தை எழில் இயக்கி சத்யா இசையமைச்சு வெளிவந்திருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல படத்துடைய கதையை தானே சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு படத்துடைய கதை சொல்ல போறேன். கதை என்ன? நேற்று படம் பார்த்தேன், ஆனா கதை என்னன்னு தெரியல. ஏன்னா படம் அப்படிதான், கதை அப்படின்றத பத்தி கவலைப்படாம ஒரு படம் எடுத்திருக்காரு எழில். இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் அப்படின்றத மட்டும் பிடிச்சு படத்துக்கு உள்ள ரசிகர்கள் வந்தா ஜாலியா வெளியில போகணும் அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கதைன்னு ஒண்ணு வச்சா லாஜிக்னு ஒண்ணு வைக்கணும், அதனால அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. நம்ம டிவியோட இன்டர்வியூலயே விஷ்ணு விஷால் சொல்லியிருந்தாரு, என்கிட்ட மொத்த படத்தோடைய கதையுமே ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள சொல்லி முடிச்சிட்டாரு, என்கிட்ட ரொம்ப கம்மியா கதை சொன்ன இயக்குனர் இவர் தான் அப்படின்ட்டு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த படத்துடைய கதைன்னு 30 நிமிஷம் என்ன சொல்லியிருப்பாரு எழில் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு படத்துல கதையை பத்தி கவலைப்படாம காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து படத்தை எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லா காமெடி காமெடி காமெடின்னு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. விஷ்ணு விஷால் பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய கெரியர்ல கரெக்டா படங்களை தேர்வு செஞ்சு ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் இப்படி இப்படி வித்தியாசமான ஷேட் இருக்கணும். ஜீவாவா ஆழமான ஒரு விளையாட்டு திரைப்படம், இன்று நேற்று நாளையா ஒரு சயின்ஸ் பிக்ஷன் திரைப்படம் அப்படின்னு வரையறை வச்சு நான் வித்தியாசமா நடிப்பேன் அப்படின்னு நடிச்சிட்டு வந்தாரு. வித்தியாசமா நடிச்சிட்டு இருக்கிறதுல என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சாரா என்னமோ தெரியல. ஒரு வித்தியாசம் இல்லாம ஒரு படத்தை பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துல விஷ்ணு விஷாலுக்கு பெரிய ரோல் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துல ஹீரோவுக்கு என்ன ரோலோ அதுதான். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா, படத்துல பாட்டு உடனே வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா, என்னப்பா இது பாகவதர் படம் மாதிரி அடுத்தடுத்து பாட்டு போடுறாங்களே அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லா பாட்டுலயும் டயர்ட் ஆகாம விஷ்ணு விஷால் ஆடுறாரு, நல்லாவே ஆடி இருக்காரு. முந்தைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது விஷ்ணு விஷால் நல்லா ஆடி இருக்காரு, அழகா தெரிகிறாரு. நிக்கி கல்ராணியோட லவ் பண்ணும்போது ஒரு கமர்ஷியல் படத்துக்கு உண்டான ஸ்டைல் வந்துருச்சு. சோ அதெல்லாம் விஷ்ணு விஷாலுக்கு இந்த படத்தின் மூலமா கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். படத்துடைய ஹீரோயினான நிக்கி கல்ராணி பாத்தீங்கன்னா, அவங்களோட கரெக்டா பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமால எல்லா ஹீரோயினுக்கும் வயசாயிட்டு இருக்க நிலைமையில நிக்கி கல்ராணி தான் அடுத்த நம்பிக்கை. அவங்க தான் இப்ப கொஞ்சம் துரு ஹீரோயினா வருவாங்கன்னு பார்த்தா நிறைய சாப்பிடுவாங்க போல இருக்கு. கண்ணத்துல கொஞ்சம் சதம் வச்சிருச்சு. அதை மட்டும் எப்படியாவது குறைச்சிருங்க மேடம் அப்படின்ற அளவுக்கு கியூட்டா இருக்காங்க. படத்துல ஒரு கமர்ஷியல் படத்துல என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்றாங்க. ஃபைட் பண்றாங்க, காமெடி பண்றாங்க, எல்லாமே கரெக்டா வருது. ஸ்கிரீன்ல அவங்க இருக்கும்போது பிளசண்டா இருக்கிறதால ரசிகர்களுக்கும் ஓகே ஹாப்பி அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குத்துப்பாட்டுல நல்லாவே டான்ஸும் ஆடி இருக்கிறதால நிக்கி கல்ராணியை பாக்குறவங்களாம் அப்பாடா இந்த பொண்ணு பாஸ் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. நம்ம படத்துடைய ஹீரோக்களை பத்தி பார்க்கலாம். தம்பி விஷ்ணு விஷால் பத்தி தான் சொல்லிட்டே, அப்புறம் திரும்ப ஹீரோவை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, படத்துல ஹீரோ 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சூரி, இன்னொன்னு ரோபோ சங்கர். 2 பேரையும் தான் படத்துல விஷ்ணு விஷாலை விட அதிகமா எழில் நம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லணும். படம் பூரா 2 பேரோட காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரி பாத்தீங்க அப்படின்னா, புஷ்பா புருஷனா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரி கலக்குறாரு அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல ரோபோ சங்கருடைய காமெடிகளும் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல டைமிங் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. அதுலயும் நீங்க படம் பாத்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு, என் பொண்டாட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு என்னைய உசுப்புனா அப்படின்னு அவர் பேசும்போது சிரிக்காம இருந்துருங்க பாப்போம். 1 லட்சம் ரூபாய் பெட்டுன்னு எழில் வச்சாலும் வைப்பாரு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல காமெடியை ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க 2 பேருடைய காம்போல சிரிக்க வைக்கணும் அப்படின்னு களமிறங்கி இருக்கக்கூடிய எழிலுக்கு இவங்களுடைய காமெடி படத்துல பெரிய அளவுக்கு கை கொடுத்திருக்கிறது படத்துடைய மிகப்பெரிய பிளஸ். எழில் பாத்தீங்க அப்படின்னா, வழக்கமாவே டெக்னிக்கலா சவுண்டா இருக்கக்கூடியதான். சக்தியுடைய கேமரால படம் கலர்ஃபுல்லா இருக்கணும், கமர்ஷியல் படம்பா அப்படின்னு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் கலர்ஃபுல்லா வச்சிருக்காரு. அந்த வகையில நிறைவா இருக்கு. சத்யாவுடைய இசையும் பாத்தீங்க அப்படின்னா, பின்னணி இசை படத்துடைய டெம்போ வேகமா ஏத்துறதுக்கு பயன்பட்டு இருக்கு. ஆனா பாடல்கள் மட்டும் பேக் டு பேக் வரும்போது எங்கேயும் எப்போதும் படத்துல பண்ணி இந்த சத்யாவா இது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வைக்குது. ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தர அடி அடிச்சிருக்காரு. சோ அவரும் அவருக்கு கொடுத்திருக்க பாட்டு நல்லா பண்ணிருக்காரு, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான் ரசிகர்கள் சொல்றது. ஒட்டு மொத்தமா எழிலுடைய ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு யாரெல்லாம் போலாம் அப்படின்னா, நான் நல்லா சிரிப்பேன் சார், சின்ன காமெடி கூட பயங்கரமா சிரிப்பேன் அப்படின்னா நீங்க விழுந்து சிரிப்பீங்க. வயிற்று வலிக்கு மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. நான் சிடுன்னு இருப்பேன் சார் அப்படின்னா கூட நீங்க ஜாலியா சிரிக்கலாம். மத்தபடி சார் நான் படத்துல போய் கதையை தேடுவேன் அப்படின்னு போனீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கஷ்டம் தான். சோ ஜாலியா என்டர்டெயின் பண்ணணும், சம்மரை அப்படியே ரிலாக்ஸா கழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் செம்மையான படமா வந்திருக்கு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன்.